Hello friends, welcome back to our channel. Happy Varum. Okay, as usual நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நேத்து நம்ம சேனல்ல என்ன டாஸ்க் வெச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஃபுட் வந்து அவாய்ட் பண்ணிட்டு நிறைய க்ரீன் கலர் அப்புறம் கலர்ஃபுல் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடுங்க, அதுதான் ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் கூடவே சொல்லியிருந்தேன் நீங்கள் என்னென்னலாம் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மற்றவங்க அந்த கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஓகே இந்த ஃபுட்டெல்லாம் வந்து ஹெல்த்தி ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நேத்தோட வின்னர் யாருன்னா ராதிகா கே. அகைன் இவங்க தான் வின்னர், ஆல்ரெடி வின்னர் ஆயிருக்காங்க. அண்ட் ஒன் மோர் வின்னரும் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூட் கேர்ள் நிஷு. ராதிகா கே அவங்க வந்து ஏன் வின்னர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி அவங்க மார்னிங் ஆஃப்டர்நூன் அண்ட் நைட் வந்து என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, ஹெல்த்தி லிஸ்ட். ஸோ அதனால தான் அவங்க வின்னர். அண்ட் கியூட் கேர்ள் நிஷு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் டயட் ஃபுட்டை வந்து நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஸ்பெசிஃபைடாக கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நானே தான் என்னோடய டயட் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வின்னர்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான். அண்ட் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே வின்னர்ஸ் தான். ஓகே, இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட்ஸ்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு மோட்டிவேஷனல் கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட் ஃபார் த பாடி யூ வாண்ட், நாட் ஃபார் த பாடி யூ ஹாவ். அதாவது நம்மளுக்கு ஒரு ட்ரீம் பாடி ஷேப்பிங் இருக்கும்ல, ஸோ அந்த பாடிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். இப்போ குண்டா அப்புறம் அன்ஷேப்டாக இருக்க பாடிக்காக சாப்பிடவே சாப்பிடாதீங்க. அப்படி ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீம் பாடியை வந்து இமேஜின் பண்ண நமக்கு ரொம்ப ஆசை வந்து நம்ம கண்ட்ரோல்டாக தான் சாப்பிடுவோம். ஸோ ஒரு சின்ன டிப்போ சொல்கிறேன், நீங்கள் எப்போல்லாம் சாப்பாட்டில் கை வைக்கிறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமை வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு கில்ட் ஃபீல் வந்து கொஞ்சமாக சாப்பிட ட்ரை பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி மோட்டிவேஷ்னல் கோட்ஸ். அண்ட் இன்றைக்கி டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேறு சண்டே, ஸோ நிறைய வந்து சாப்பிட்றாதீங்க. அப்படியே வந்து சாப்பாட்டில் நான்வெஜ்ஜில் அதெல்லாம் கை வைக்கும் போது யோசிச்சு பாருங்கள் அந்த ட்ரீம் பாடியை. ஸோ நீங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. அண்ட் ஓகே, இன்றைக்கி டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா தோப்பு காரணம் போடணும். என்னடா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. எஸ், இன்றைக்கி சண்டே எல்லோரும் கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடுவீங்க, அதனால் நான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் வந்து தோப்பு காரணம் போடணும். கண்டிப்பாக நல்லா வலிக்கும். அண்ட் நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க எனக்கு தைஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு. இதை பண்ணுங்கள், தைஸ் பாடி பிரெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 30 டைம்ஸ் பண்ணணும். அண்ட் தோப்பு காரணம் வந்து நார்மலாக நம்ம டக்குன்னு இப்படிலாம் போட்டுருவோம், அப்படிலாம் போடாதீங்க, ப்ராப்பராக பண்ணுங்கள். ஏன்னா தோப்பு காரணம் வந்து ஒரு யோகா, சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி பண்ணணுன்ட்டு நான் சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். நார்மலாக எல்லோரும் இப்படி போடுவாங்க. ஸோ அதை ப்ராப்பராக எப்படி பண்ணணும்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்னர் சைடில் இருக்கணும், ரைட் ஹேண்ட் வந்து அதுக்கு மேலே அவுட் சைடில் இருக்கணும். ஸோ காது நம்ம பிடிக்கும் போது நம்மளோட தம் ஃபிங்கர் தான் வந்து இந்த வெளிப்பக்க காதை வந்து பிடிச்சிருக்கணும். ஸோ அப்புறம் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து காதுக்கு பின்னாடி இருக்கணும், அதாவது இப்படி பிடிக்கணும். ஸோ 2 பக்கம் இப்படி பிடிச்சிட்டு நம்ம கீழே உட்காரும் போது மூச்சை வந்து மூக்கு வழியாக இழுத்துக்கிட்டு உட்காரணும். அண்ட் எழுந்துக்கும் போது வாய் வழியாக மூச்சு விட்டுட்டு எழுந்துக்கணும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்ட் தோப்பு காரணம். இந்த மாதிரி 30 டைம்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு எந்த டைமிங்ஸ்லாம் இல்லை, பட் பெஸ்ட் டைமிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் ஈஸ்ட் பக்கம் வந்து ஃபேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது வந்து ஒரு சூப்பர் பிரெயின் யோகா. நம்ம இந்த காது இந்த தம்பு இதை வச்சு இழுக்கும் போது நம்மளோட 2 லெஃப்ட் அண்ட் ரைட் பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகும், அதுதான். அண்டு நம்ம கீழே உட்காந்து எழுந்துக்கும் போது நிறைய டைம்ஸ் வந்து பிளட் சர்க்குலேட் ஆகும். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் சூப்பர் பிரெயின் யோகா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ட்ரோக்ஸே வந்து வராது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காக ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. எவ்வளவோ எக்ஸசைஸ் பண்ணுறோம், இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் வந்து ஒரு காமனாக ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஸோ இது வெறும் ஜஸ்ட் சிம்பிள் நம்ம வீட்டில் போடுறோம், இல்லை கோவில் போனால் கூட நம்ம போடுறோம். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் தோப்பு காரணத்தை வந்து வச்சுருக்காங்க. ஸோ டெய்லி ஒரு 30 டைம்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாதா? இது வந்து வெயிட் லாஸ்க்கோ அதுக்கோ இல்லை, நம்மளோட ஹெல்த்தி பாடி நம்மளை வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு தான் இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் மறக்காமல் போட வைங்க.
ரொம்பவே வந்து ஒரு சூப்பர் 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 யோகா. எனக்கு ரொம்ப பிடிச்ச யோகா இது. யோகானே நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கோட டாஸ்க். பார்ப்போம். ஆனால் பட் நல்லா வந்து அந்த தைஸில் எல்லாம் சூப்பராக வலிக்கும். அந்த வலி இருக்கும் போது தான் வந்து ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு ஏதோ பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு டாஸ்க் இதுதான், தோப்பு காரணம், அதாவது சூப்பர் பிரெயின் யோகா. ஸோ நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்மளோட லைஃப் ஸ்டைலை வந்து மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி டாஸ்க்லாமும் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டாஸ்க்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கூட எனக்கு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து உங்களை மோட்டிவேட் பண்ணுறேன் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்னை மோட்டிவேட் பண்ணுறீங்க உங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக. ஸோ எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் ஓகே, இன்றைக்கி டாஸ்க் எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி எவ்வளோ நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் வின் ஆகணும் அப்படின்றதுக்காக நிறைய டைம்ஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் ஃபார் வெயிட் லாஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம டைலாக் என்ன, ஸ்லிம் ஆகிறோம், சீன் போடுறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். அண்ட் ஒன் மோர் திங், இன்னைக்கு சண்டே. ஸோ பார்த்து சாப்பிடுங்க. ஓகே, வாழ்க வளமுடன்.